மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய எல்லா பேருமே ஓட்டு போட தயாராக இருப்பீங்க. 2 நாட்கள் தான் இருக்குது. எனவே யாருக்கு ஓட்டு போகிறது இந்த முடிவு உங்களோடது. அதற்கு முன்பு ஒரு முக்கியமான விவகாரத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நேற்று விருதுநகரில் பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து நடந்தது. விருதுநகரில் வெடி விபத்து புதுசே கிடையவே கிடையாது. நீங்கள் வாரம் பார்க்கலாம். இது இந்த வாரமா, போன வாரம் பாருங்களேன். போன வாரம் இதே விருதுநகரில், ஆனால் செய்தி திமுக வந்ததுலேருந்து பெருசாக போட மாட்டானுங்க யார் இந்த செய்தி நிறுவனங்கள். போன வாரம் இதே விருதுநகர் பகுதியில் இன்னொரு இடத்துல பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நடந்துச்சு. அதில் 6 பேருக்கு உடல் கருனாங்க, ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்க. எனவே இது கொஞ்சம் பெரிய சம்பவம். வேற வழி இல்லாமல் செய்தி போடுறாங்க. 25 பேர் இறந்து போயிடுறாங்க. 25 பேருமே உடல் கருகி இறந்து போறாங்க. இதில் ஏறக்குறைய 19 பேர் பெண்கள். பொதுவாகவே இதில் பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கூலி வேலை அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. எனவே முதலாவது இறந்து போன அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த விருதுநகர்ல இந்த சம்பவத்தை மட்டும் வச்சு கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டோட நிர்வாகம் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறேன். கொஞ்சம் படித்த இளைஞர்களை கொஞ்சம் கூடுதலாக கவனிங்க, பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிங்க. அது என்னன்னா, ஒரு தெளிவு கிடைக்கும். எந்தெந்த விஷயத்தை எப்படி ஆய்வு பண்ணணும். இது வெறும் வெடி விபத்து அப்படி கிடையாது. இந்த வெடி விபத்துனா ஏன் ஒவ்வொரு வாரம் நடக்குது? வேற வேலையே கிடையாதா? இந்த இருக்குது. போன 2025 பெரிய சம்பவமாக சொல்கிறேன். 2025 ஆகஸ்ட் 4 பேர் உடல் கறி இறந்தாங்க. இதே மாதிரி வெடி விபத்து. இந்த இருக்குது 10 பேர் உடல் கறி இறந்து போனாங்க. 2024 தான். அதுக்கு முன்பு 2024 பிப்ரவரியில் 11 பேர் உடல் கறி இறந்து போனாங்க. 2023 ஜூனில் 7 பேர் உடல் கறி இறங்கி போனாங்க. இதெல்லாம் சம்பவம் பெருசானதுனால. இது விருதுநகருக்கு புதுசுலாம் கிடையாது. விருதுநகரை சுற்றி எப்போ பார்த்தாலும் இந்த பட்டாசாலைகள் வெடிச்சு செதறும். எனவே விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதுசோடு கிடையவே கிடையாது. அந்த மக்கள் கேட்டு சலிச்சு போன விஷயம். ஆமாம், அங்கே ஒரு வெடி விபத்து, இங்கே ஒரு வெடி விபத்துன்னு அது நம்மளும் அசால்ட்டாக நினைக்கணும்னு வச்சுக்கவேன். 26 பேர் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. எதனால்? எல்லா பேரும் தன்னுடைய வறுமையின் காரணமாக அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அங்கே போய் இப்படி கருகி செத்து போகிறது இல்லையா, அது ஒன்றும் சாதாரண சம்பவம் கிடையாது. வேறு நாட்டிலலாம் இப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஊரில் மட்டும் எவன் செத்தா என்ன அப்படின்னு மாடு மாதிரி வாழ்கிறோம். அப்படிதான் எனக்கு பல நேரம் கோவம்னு வச்சுக்கவேன் இந்த விவகாரத்தில். இப்போ இந்த சம்பவத்தை அப்படியே வைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைல் எடுங்க. மொபைல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாட்ஜிபிடி இப்படி ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, எதுலையாவது கேளுங்க. உலகத்திலேயே டாப் ஃபயர் ஒர்க் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய சிட்டி, அது எதுன்னு தேடுங்க. முதலாவது இடத்துல சீனாவுடைய ஒரு குறிப்பிட்ட நகரம் ஒன்று வரும். 2வது இடத்துல சிவகாசி வந்துடும். உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய லெவலில் பட்டாசு உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் சிவகாசி. சரியா? இது 2வது வச்சுக்கோங்க. நான் புள்ளி ஒருத்துல போகல, உங்களுக்கு அப்போ தான் புரியுற மாதிரி இருக்குன்றக்காக சொல்கிறேன். 2வது இடத்துல உலகம் முழுவதும் சீனாவுடன் போட்டி போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னா அது சிவகாசியில் இருக்கிற பட்டாசுகள். அதாவது விருதுநகர் ஃபுல்லாக சொல்கிறேன், சிவகாசி மட்டும் கிடையாது. விருதுநகர் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த பட்டாசு உற்பத்தி இருக்கு இல்லையா, அது நிச்சயம் போட்டி போட முடியும். ஆனால் எல்லா காலமும் இவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறதா வேலையே வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கெட்டு. இதை தேடிட்டீங்களா, அதுக்கப்புறம் அப்படியே இன்னொன்று தேடுங்க கூகுளில். அது என்ன அப்படின்னா, இந்த ஃபயர் ஒர்க் இருக்குல்ல, பட்டாசு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய டேட்டா, அதை மட்டும் தேடுங்க. இந்த இருக்கு. ஓகே, அப்சர்வர் நிறைய இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே தேடுங்க. அப்போ தான் நீங்கள் புள்ளி விவரத்துக்குள்ள போவேணா, நீ பார்த்தாலே புரிஞ்சிடும். அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடு எது? சீனா. 2வது ஜெர்மனி. 3வது ஸ்பெயின். 4வது யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதிகமாக இறக்குமதி பண்ணுறது யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி. ஓகே, ட்ரேடிங்னால இறக்குமதி பண்ணி போனோம் வச்சுக்கோங்களேன். அதிகமாக எந்த இடத்துல இந்தியா பார்க்க முடியாது பாருங்களேன். என்னங்க அது? உலகத்திலேயே அதிகப்படியாக உற்பத்தி பட்டாசு உற்பத்தி பண்ணக்கூடிய நகரங்களில் 2வது நகரமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் எங்கேங்க இந்த இடத்துல ஏற்றுமதியிலே காணவே காணா? நான் கேட்குறேன், எவனா வரான்? ஜெர்மனி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் வரானுங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 3வது ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த பட்டாசாலைகளை விபத்தை பற்றியால பேசிக்கிட்டீங்க. அந்த விபத்து இருக்கு இல்லையா, அந்த விபத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய, அதாவது சர்வதேச அளவு இருக்கு இல்லையா, அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கல்லூரிகளில் கூட ஐஎஸ்ஓ சான்றிதழ் வாங்குவாங்க. ஏன்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கணும்னு சில புரோட்டோகால் இருக்கும், அது வழிமுறை ஒன்று இருக்கும், அது நடத்தணும் அப்படின்றது. அதனால இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ கூகுளில் ஐஎஸ்ஓ டிசி 264 264 தேடுங்க. அப்போ ஐஎஸ்ஓடைய இதாக வெப்சைட், இந்த வெப்சைட் இருந்தா இருக்கா, ஃபயர் ஒர்க்ஸ் ஒவ்வொரு துறையும் எப்படி இயங்குன்றக்காட்டி ஐஎஸ்ஓ சான்றிதழ் எதன் அடிப்படையில் கொடுப்பாங்களோ அந்த நம்பர் இது. அதில் கீழே பாருங்க, இதோடைய தலைவராக இருக்கிறது சீனாக்காரனாக இருப்பான். அதனுடைய முக்கியமான அப்சர்வராக இருக்கிறவங்க சுவிட்சர்லாந்து அண்ட் தென் ஜெர்மனி சேர்ந்தலாம் இருப்பாங்க. அது எப்படிங்க? உலகத்திலே மிகப்பெரிய உற்பத்தி பண்ணுற விருதுநகர்லேருந்து யாருமே இல்லவே இல்லை, எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. இங்கே கவனிங்க. அதுக்கடுத்து இதில் அப்சர்வர் மெம்பர்னு ஒன்று இருக்காங்களா லிஸ்ட்டு, இதுலேயும் நம்ம இருக்க மாட்டோம்.
இன்னொரு பார்ட்டிசிபென்ட் ஒன்று இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இப்போ தான் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி சேஃப்டி இருக்கு இல்லையா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பட்டாசுகளை உற்பத்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு உற்பத்தி திறன் உண்டு. அதன் அடிப்படையில் உற்பத்தி பண்ணான்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுவதும் வாங்குறதுக்கு எல்லா நாடுகளும் போட்டி போட்டு தயார். ஆனால் என்ன, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இங்கே அமைச்சர் எவனுக்கு துப்பு கிடையாது, அறிவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதுதான் வர்றதுக்கான கோபம். உங்களுக்கு புரியுதா? இந்த சான்றிதழை வாங்கி கொடுத்து அதன்படி நடத்துங்க, அதை நாங்கள் கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீமை போடுறோம், அதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டை போட்டு சிவகாசியில் மட்டும் கிடையாது விருதுநகர் மாவட்டத்தையே பார்த்துக்கிட்டா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு 20,000 கோடி லாபம் கொடுக்கும். நீ டாஸ்மாக் கடையை நடத்துறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டல, விருதுநகரை ஒழுங்காக நடத்து, அதுவே 20,000 கோடி வருமானம் கொடுக்கும். அதாவது ஒரு மாவட்டம் தனக்கான தனித்தன்மை இருக்கு இல்லையா, அதோட இருக்குது. இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், அப்படி என்ன அப்படின்னா, இந்த சிவகாசிக்கு பட்டாசு இருக்குல்ல, இந்த பட்டாசெல்லாம் கொண்டு வந்தது இவங்கின்றாங்க, அது வேற, எல்லாத்துக்குமே பெரியார் அப்படின்றாங்க கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் போவாங்க. வெஸ்ட் பெங்காலில் போய் அங்கேருந்து தீப்பெட்டி தொழிற்சாலை இல்லையா, அது வந்து விஷயங்களை 1920களில் கற்றுட்டு வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஆரம்பிப்பாங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அது பட்டாசு, அதை அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கான திறன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதையும் சேர்த்து செய்வாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு, அடலில் எல்லாம் தடையாகும்ல இறக்குமதி பண்ணுறதுக்கு, அப்போ இவங்களே உற்பத்தி உள்நாட்டு தேவைக்கு உற்பத்தியை கூட்டிடுவாங்க. இப்படி தான் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி உருவாகுது. எவனும் வந்து சொல்லித்தரல, அங்கே இருக்கிற மக்கள் உலகம் ஃபுல்லாக தேடி போய் அந்த தொழிலை உருவாக்கி ஒரு இடத்தையே அந்த ஃபார்ச்சூன், அதாவது அந்த இடத்துக்கான புகலிடமாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்காது. வரலாற்றில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து அது நடந்திருக்கு. அப்போ அந்த மண்ணுக்கே இருக்கிற குணம் பட்டாசு, அங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருந்திருக்கு இல்லையா, இதை உற்பத்தி பண்ணுறதுக்கான திறன். அப்போ இதை நீங்கள் புதுசாலாம் உருவாக்க வேணாண்டா, நீங்கள் புதுசாலாம் உருவாக்க வேணாம், அது இருக்கிறத உருப்படியாங்க, அது எல்லா பேருக்கும் நல்லா வருமானம் வர மாதிரி பண்ணுங்க, அந்த வருமானத்தோட பாதுகாப்பு இருக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படின்னா வாரம் வெடி விபத்து, 10 பேர் கருகி போயிடுவாங்க, இன்னொரு 5 பேர் கருகி போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருந்து வெக்கமே இல்லாமல் 2 அமைச்சர் வரான். எப்படி அங்கே இருந்து வெக்கமே இல்லாமல் ஒவ்வொரு முறையும் KKSR ராமச்சந்திரன் எல்லா நேரமும் டிஎம்கே தான் ஜெயிக்கும், வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், வெக்கமே கிடையாதா? இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இந்த அமைச்சர்கள் முன்மொழிஞ்ச இல்லாட்டி எடுத்து வச்ச நடவடிக்கை தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஒவ்வொரு வருஷமும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. இந்த தடைபடுன்னு ஒரு கும்பல் தெரிவானுங்க, அது எப்படி மற்ற நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன், ஏன் சிவகாசிலையும் என்னுடைய விருதுநகரில் மட்டும் தடை பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் எப்போ அலையிறேன்? அது ஏன் சொல்லவா, அந்த பட்டாசை நீங்கள் சர்வதேச ஸ்டாண்டர்டில் தயார் பண்ணின்னு வச்சுக்கேன், வேலை முடிஞ்சிருச்சு. புகையை மிக மிக குறைவாக உற்பத்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் உண்டு. அது சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வழிமுறைகள் உண்டு. மிக சில மோசமான கெமிக்கல்ஸை பயன்படுத்தாமல் மாற்று வழிகள் உண்டு. இது எல்லாம் எப்போ வரும்? ISO சர்டிஃபிகேட் அதன் அடிப்படையில் உற்பத்தி பண்ணும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த மக்களுக்கும் விஷயம் என்ன ஆகும், இன்டர்நேஷனல் வருமானம் கிடைக்கும். அதை வழிவகை பண்ணி கொடுக்குறது யாரு? முன்னோர்கள் உழைச்சி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை மேற்கொண்டு சரி செய்ய வேண்டிய இந்த அமைச்சரோட பொறுப்பு. 5 வருஷத்துல இந்த ISO கமிட்டினா என்னன்னு கூட இந்த கும்பல் பேசுனது கிடையாது. ஒருத்தர் தொழில்துறை அமைச்சர் எது தங்கம் தென்னரசு, இன்னொருத்தர் KKSR ராமச்சந்திரன் எது இந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை இருக்கு இல்லையா, அதுக்கு அமைச்சர். 2 பேர் என்ன பண்ணிக்கலுங்க, அந்த விருதுநகருக்கு கடந்த 10 வருஷத்துல 2 பேர் என்ன பண்ணிக்கலுங்க, ஒருத்தர் திருச்சுழி, இன்னொருத்தர் அருப்புக்கோட்டை நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் கடுப்பு வர விஷயம். அதாவது இது ஒரு தொகுதி மட்டும் கிடையாது, அதாவது விருதுநகருக்கு மட்டும்தான் இந்த குணம் நினைச்சிடாங்க. இவங்க வெற்றி பெற்று வர இடத்துலயே அப்படியே பெஞ்ச நகைச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு வாழ்வாங்க. திமுக அமைச்சர் ஒவ்வொருத்தனும் வந்து உட்காந்து வச்சுக்கவேன், அவன் குடும்பம் எப்படி வாழ்றது, அவன் மனைவிகள் அவரோட துணைவிகளுக்கு எவ்வளோ சம்பாத்தியம் கொடுத்தோம், நம்ம குடும்பம் எப்படி சம்பாரிச்சோம், அதுக்கடுத்து நம்ம பிள்ளைகள் எப்படி இந்த மாவட்டத்தை ஆள்றது, இந்த பொழப்பெல்லாம் தெரிவாங்க. அந்த மாவட்ட முன்னேற்ற ஒரே ஒருத்தனை காட்டுக்கு பார்ப்போம். நான் அப்படியே இந்த நாட்டை விட்டு காலி பண்ணி போறேன். KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசன் 2 விருதுநகர்ல இருந்து வந்திருக்காங்க. 2 பேரும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் பாருங்களேன், வெக்கமேலாம் ஓட்டு வரப்படுவாங்க. அது அப்படியே ஒட்டு மொத்தமாக தமிழை முழுவதும் கொண்டு போங்க. அங்கேருந்து அப்படியே மேலே வாங்க. எங்கே? தூத்துக்குடியில் கீதா ஜீவன், இன்னொன்று யாரு, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். 2 போதும். ஒன்று பக்கம் ரவுடித்தனம், இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை, இன்னொரு பக்கம் மீனவள, அதை கட்டுப்படுத்து. எல்லா பக்கம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது மட்டும்தான் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே வேலை. இது 2 அமைச்சர்களா நான் கேட்குறேன், அந்த பகுதியில் என்னென்ன வளர்ச்சி இருந்துச்சு? லாஸ்ட்டு அந்த தூத்துக்குடி கூட ஆலையை இழுத்து 3 தான் இவங்க வேலை செஞ்சாங்க, அதிகப்படியான வேலை. அதில் ஒரு 30,000 கோடி அந்த மாவட்டத்துக்கே நஷ்டம். அதுக்கடுத்து மதுரைக்குள்ள அப்படி சென்டருக்கு வாங்க. மதுரை
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒயிட் காலர் கிரிமினல் யூடியூப்ல உட்காந்து பெரிய வள்ளல் மாதிரி பேசிருக்கேன். இவருக்கு வலது ஒருத்தர் இருந்தான் பாலாஜின்னு, அவனை இவரே கூப்பிட்டு வச்சு உள்ள தூக்கி போட்டதா செய்தி. அந்த குடும்பத்தையே, ஏன்னா இவர் வாங்கின பினாமி காசு இருக்கு இல்லையா, அந்த காசுலாம் அவன் அமுக்க பார்த்து அவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். இன்னொருத்தர் இருந்தான், அவன் பேர் இலக்குவன்னு, அவன் எங்க இருக்கானே தெரியல, மர்மமான முறையில் மறைஞ்சே போயிட்டான். அந்த ஆள் இவர் ஏதாவது பண்ணாரா இல்லையான்னு தெரியல, அவனை மர்மமா மறைஞ்சிட்டான். அதுக்கு அச்சுன்னு ஒன்று பக்கத்து வீட்டை வச்சிருக்காரு, எது வாடகை எடுத்து வச்சிருக்காப்புல உதவியாளரா, அதுக்கு அதை காப்பாத்துருக்கு. அது 200 கோடி அடிக்குது. எதுல? மதுரை கார்பரேஷன் உள்ள. இவர் ஒயிட் காலர் கிரிமினல், கேட்டா ஊர்ல நல்லவன். இதுக்கு பேட்டி வேறு எடுக்கிறாங்க யூடியூப்ல. அதுக்கடுத்து இந்த போட்டு இவர் ஒயிட் காலர், அந்த போட்டு பிளாக் கலர். எல்லா கெட்ட வேலையும் எல்லா வேலையும் துணிஞ்சு பண்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இந்த 5 வருஷத்துல கொள்ளைன்னு அடிச்சு குபிச்ச ஒரு கும்பல். அதுக்கடுத்து பின்னாடி வருமா, அப்படியே மேலே வாங்க இங்கிட்டு. ஐயோ இந்த கோயம்புத்தூர் சொல்றேன், இந்த ஆளெல்லாம் தயவுசெய்து ஜெயிக்க வச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய நல்ல பேர் இருக்குது, ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையே கெட்டு போயிடும். செந்தில் பாலாஜியை போய் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சுட்டாரா, அப்ப அந்த மக்கள் அப்படிதானா அப்படின்றாங்க. எனவே செந்தில் பாலாஜி தோல்வி அடைய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. கோயம்புத்தூர்ல அந்த ஆள் எப்படியா தோத்தியானு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற வரைக்கும் 10 ரூபாய் கூட வச்சு வித்துக்கிட்டியான். எது? இந்த சரக்கு பாட்டில். எலெக்ஷன் நெருங்கும் போது பாட்டில் திரும்ப கொடுத்தீங்கன்னா இன்னொரு 10 ரூபாங்க. அதாவது பாட்டில் திரும்ப கொடுத்தா ஒரு 10 ரூபா தருவாராம். எனவே 10 ரூபா கூட வச்சு விற்கிறாராம். எவனா திரும்ப கொடுப்பானா? நான் கேட்குறேன், மகா குடிகாரன் கூட திரும்ப கொடுக்க மாட்டேன். வீட்டில் போய் எங்கே எரிஞ்சாடும், அதில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணால. இந்த மாதிரி புதுசாக தினுசா யோசிச்சு கொள்ளையடிப்பான்னு வச்சுக்கவே. இந்த மாதிரி யோசிச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு ரூம் போட்டு யோசிக்கிற ஒருத்தரை உங்களால் வரலாறுலேயே பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆளை நீங்கள் கொங்கு பெல்ல அனுப்பி வச்சிங்க. இப்போ வெக்கமே இல்லாமல் அந்த ஆளை இங்கே வந்து 10,000 கொடுக்கலாம் போல இருக்குது. கோயம்புத்தூர் ஜெயிக்க மட்டும் வச்சுறாங்க, அதோட உங்க மானமே போச்சு, அதோட எங்க தலையெழுத்தும் போச்சு. சரியா? அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, மீடியாவில் நிறைய சேட்டை பண்ணி வச்சிருக்காரு. இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி திருச்சி அரியலூர் அப்படி வாங்க. இங்கிட்ட பிடிச்சாச்சா? அரியலூர் திருச்சி இந்த இருக்காப்ல KN நேரு கவர்மெண்ட் ஜாபுக்கு 30 லட்சம். அதுல இருந்து எல்லா தகவலும் தூக்கி போட்டாச்சு. ஆனால் திருச்சியில் பாருங்களேன், வெக்கமே இல்லாம நம்ம KN நேருக்கு ஓட்டு போடுவோம். எப்படி போடுறீங்க? விருதுநகர்ல என்ன தப்பு செய்யறாங்களோ அதுதான் எல்லா போடுறது. முகத்தை மட்டும் பாருங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் எல்லா போக்குவரத்து சம்பந்தப்பட்ட ஸ்பேர் வாங்கினதுல எல்லாருமே குவாலிட்டியே இல்லாத ஒரு கும்பல்கிட்ட ஆட்டையை போட்டது மட்டும் தான் மிச்சம். யாரு? சிவசங்கர். இந்த 2 பேர் நல்லவங்களா? எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த போய் முடிச்சாச்சு. அப்படியே மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா இந்த சென்னையில் சேகர் பாபு பெரிய ரவுடி, ஊருக்குள்ள எல்லாத்தையும் பேச்செல்லாம் கிடையவே வச்சுக்கவேன். அந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக இருந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வேலை பார்த்த ஆம்ஸ்டாங் மனிதனுடைய கொலைக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக சந்தேகப்படக்கூடிய நபர்கள் 2 பேர். அதில் ஒரு ஆள் இவர். இது எதனால் நடக்குது தெரியுமா? பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் நமக்கு அடிமையா இருக்கணும். திமுக புத்தி அப்படிதான். அதுல இருந்து ஒரு தலைவர் உருவாகிறது அது இவங்களுக்கு இடைஞ்சல். எல்லா கிழமையும் நாங்க சொல்றபடி நீங்க போ அப்படி ஒரு கும்பல் வச்சுக்கவேன். இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணக்கூடிய இவருக்கு துர்கா ஸ்டாலின் வரா வச்சுக்க, அவங்க செருப்படுத்து போட்டு அது பவ்யமா போவாப்ல. அப்படி ஒரு அமைச்சர். சென்னைக்குள்ள சொந்த வீடு கிடையாது, எந்த வீடு வச்சிருந்தாலும் சரி வசூல் பண்ணாத இடமே கிடையாது, கை வைக்காத இடமே கிடையாது. நீ எந்த பில்டிங் வேணா கட்டிக்கோ, நான் கவுன்சிலர் அனுப்புறேன், அவன் ஒரு 3 லட்சம் கொடுத்து விடு. இதுதான் வேலை. ஆனா கேட்டா வெக்கமே இல்லாம காய் வேசி கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள நான் பக்தியானவன் அப்படின்னு சொல்லி தெரிவாப்ல. இதுல கமல் 2 நாளைக்கு பிரச்சாரம். ராஜராஜ சோழனை விட அதிகமாக குடமுழுக்கு நடத்தியவர். கமலுக்கெல்லாம் மரியாதை இதுக்கு மேலே கொடுத்தோன்னு வச்சுக்குவேன், நம்ம மரியாதை கெட்டு போகும். நான் சொல்றேன், காசு கடத்தா நான் என்ன வேணா பேசுவேன். அப்படி அந்த நிலைமைக்கு வந்துட்டாப்ல. 2 நாள் வெயிட் பண்ணுங்க. செந்தில் பாலாஜிக்கல அவர் தான் பகத்சிங்னு சொன்னா சொல்லுவாப்ல. ஆக்கு இருக்குன்றதுக்காக அது பேசுறதெல்லாம் உண்மையாகாது. கமலஹாசன் விஷயத்தில் அது உண்மை இல்லை. காந்தி மண்ணாங்கட்டின்னு ஊரை ஃபுல்லாக ஒரு 20 வருஷம் நாளாச்சு காலேஜ் படிக்கும்போது ரொம்ப விரும்பியிருக்கேன் அவர் பேசுறது. ஆனால் ஃபுல்லாக பித்தலாட்டம், வாயில் வரது ஒன்று வாழ்க்கை வேறு. அப்படி வாழ்கிற ஆள் கமலஹாசன். இந்த திமுகர்களை அதனாலேயே இவருடைய வாழ்க்கை கடைசி கால வாழ்க்கையிலேயே அசிங்கப்பட்டு அருவருப்பட்டு சாவாப்புல. யாரு? கமலஹாசன். அதுக்கடுத்து நாசர். இந்த ஆவடி சென்னை மக்கள் திருந்தவே மாட்டாங்க. எங்க ஆவடியில் ஆரம்பிச்சு அப்படி ஒரு சுத்துங்களேன், கொசு நல்லா கிடைக்கும். அவ்வளோ கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன காரணங்க? அந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் ஆரம்பிச்சு குப்பையை அகற்றுறதுலையே அதுதான். குப்பையை வச்சுட்டு போய் பக்கத்தில் எங்கிட்ட ஒரு ஏரியாவில் கொட்டி வச்சுருக்காங்க, அங்கேருந்து உற்பத்தி ஆகி உள்ள வரும். ட்ரைனேஜ் அந்த சிஸ்டமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆனால் வேலை நடக்கும். ஆனால் எப்போ சின்ன மழை நடந்தால் கூட அப்படியே தேங்கி நிற்கும். அப்படி ஒரு ஏரியா உருவாக்கிட்டாப்புல. ஆவடியில் தான் எப்பவுமே ஜெயிப்பாப்புல. அவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் MK ஸ்டாலினுக்கு நண்பர் ஜவாப்புல. ஆனால் அந்த பகுதியில் கொசு கட்டிப்பட்டு மாறவே மாறாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லாமே குப்பைகளின் கூடாரன்னு வச்சுக்கவேன். அப்படியே பிடிச்சி நீங்கள் சென்னையோட பிறப்பகுதியில் இல்லையா அப்படியே வந்து வச்சுக்கவேன். எங்கே நீங்கள் உட்காந்தாலும் சரி கொசு நல்லா கிடைக்கும். ஒரே சின்னதாக ட்ரைனேஜோட கல்லை அகற்றுங்களேன், உள்ளேருந்து கொசு படலமே வெளியே வரும். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல நாசருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆவின் பால் கொள்ளையிட்டு வச்சுக்கவேன். இன்னொரு கூட அப்படியே ஆகுது. எது? நம்ம நார்த்தார்காடு அந்த போட்டு வச்சுக்கவேன். எது? வேலூர் திருவண்ணாமலை
திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆளுக்கு ஓட்டு போற மக்களை நம்ம என்னன்னு சொல்றது? பாவத்திலையும் பாவம் வந்து சேரும் இந்த ஆளுக்கு ஓட்டு போறது. இந்த நெடுஞ்சாலைத்துறையில் அடிச்சு கொள்ள இருக்கு பாருங்க, அதெல்லாம் 60,000 கோடி தொடும். இந்த மண்ணில் ஆரம்பிச்சு தண்ணி வரைக்கும் ஒன்று விடாம கொள்ளையடிச்சிட்டு ₹1 கூட நான் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லுவாப்புல, காட்பாடில் தொடர்ந்து வெற்றி பெறுவாப்புல. இப்படி அமைச்சர்களை வச்சுக்கிட்டு இந்த ஆளு பொம்மையா உட்காந்துருக்காரு கடந்த 5 வருஷமா. இந்த ஆளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், தப்புன்னு ஒன்று செஞ்சியா ஒன்று திருந்து, அதுக்காக வருத்தம்னு ஒரு படை. ரெண்டுமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நல்லாட்சி கொடுத்தோம் சுத்திறாரு. யார் இவரு? இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதான் பிரச்சனையே. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. தினமும் 1 மணி நேரம் வெளியே வந்து போட்டோ ஷூட்டுக்கு முகத்தை காட்டு உள்ள ஓடிப்பிட்டாரு. இந்த 5 வருஷமே இப்படி இருக்காருன்னா அடுத்த 5 வருஷம் அந்த சபரீசனும் இந்த உதயநிதி உட்காந்துட்டு கவர்மெண்ட் ஆளுவாங்க. இந்த அமைச்சருக்கு வழக்கம் போல அடிச்சு நொறுக்குவானுங்க. நல்லது 1% நடக்காது. நான் சொல்றேன், நல்லது 1% நடக்காது. இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது? இங்கே மாற்று சக்தியாக இருக்கிற 2 பேர் உங்கள் பக்கத்தில் யாருக்கு வேணால் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இங்கே திமுகவை வீழ்த்தணும். திமுக வீழ்த்தக்கூடிய இப்போ வரக்கூடிய எல்லா சர்வேயும் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக், அதாவது ஏறக்குறைய சர்வே எல்லாமே இழுபறியில் ஒரு 60 தொகுதி போகுது. மற்றபடி 2 அதிமுக திமுக தான் இப்போ இருக்கு களம். அதில் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி பலம் இருக்கக்கூடியது அதிமுக. இது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா கட்டமைப்பு பலம். இதே ஒருவேளை விஜய் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி ஒரு 6 மாதம் 7 மாதம் பிரச்சாரம் போய் அந்த கட்டமைப்புகள் தீவிரப்படுத்திதான் வச்சுக்கவேன், யார் ஆதவ அர்ஜுனாமல் அதில் துரத்தி விட்டுட்டு ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கி இருந்தாலும் அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் எனக்குரிய கடைசி தேதிக்கு வந்தாச்சு. இதற்கப்புறம் கட்டமைப்பு உருவாக்க முடியாது. அது அவருடைய ஓட் பேங்கை டெஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனால் அவரால் திமுக வீழ்த்த முடியாது. அது 100% எல்லா சர்வேயும் சொல்லுது. எனவே நாம திமுக வீழ்த்தணும் முடிவு பண்றோம்னா வாக்க வீணடிக்காம அதிமுக பாஜக தலைமையான கூட்டணி இருக்கு இல்லையா, அதோட வேட்பாளர்கள் வெற்றி பெறதான் நமக்கு நல்லது. இந்த தப்பு செஞ்ச கும்பல் இருக்கு இல்லையா, இது திருந்துறதுக்கு வாய்ப்பு. எனவே முடிவு உங்களோடது. உங்களோட தொகுதியில் யார் நல்ல வேட்பாளரோ அவரை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்லவே இல்லை. ஆனால் பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்லிட்டேன். ஆனால் அதே நேரம் உங்கள் தொகுதியில் தவறான வேட்பாளர் இருக்கான்னு வச்சுக்கவேன், அவர் தவிருங்க. அவர் எப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் விஜய் கட்சியிலே இருப்பார். நான் விஜய்க்காக அவருக்கு ஓட்டு போடுன்னு நினைக்காது. தப்புனா தப்பு செஞ்சவன், அவன் தேவையில்லாத ஆள், அவன் மோசமான ஆள்னு சொல்லி பழகு. ஏன்னா அடுத்த முறை அந்த கட்சி அந்த நபருக்கு சீட்டு கொடுக்காது. அப்போதான் இந்த ஜனநாயகம் ஒன்று திருந்தும். எது? இந்த நாட்டுடைய டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது திருந்தும். நீ இவ்வளோ திரைப்படத்துக்கு போயிடாது, சரியா? நான் சொன்னது நாட்டுடைய டெமோக்ரஸி, அது திருந்தும். அது திருந்தணும்னா திமுக இந்த முறை தோல்வி அடைகிறத நம்ம உறுதிப்படுத்தியே ஆகும்.